19 வயசு போயிட்டு இருக்கும்போது மைசூர் மகாராஜா வந்து மைசூர் ராஜாக்கள் வந்து அடிச்சு வரியை வசூலிச்சு போகும்போது அவன் தினம் வந்து நம்ம ஊர்ல வந்து கப்பை வசூலிச்சு வரி வசூலிச்சு போயிட்டு இருக்காங்க. குறுக்க ஒரு ஆளா வந்து மறிச்சிடுறாரு. மறிச்சு அவங்களை அடிச்சு பறிச்சிடுறாரு பணத்தை. நீ யாருப்பா மன்னர் கேட்டா என்ன சொல்றதுன்னு, சிவன் மலைக்கும் சென்னி மலைக்கும் இடையில சின்ன மலைன்னு சொல்றா போடா அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. நல்லா பாருங்க, போய் அங்க போய் ஐதரடிட்ட போய் கேட்கறாங்க, யாரா அது எது யாரு பாருங்க, எத்தனை பேர், ஒரே ஒரு ஆளுங்க. அவன் என்ன வயசு இருக்கும்? 19 வயசு மன்னருடைய படையை மறிச்சு அடிச்சு பறிச்சுட்டான். வியந்துரு. இவர் என்ன பண்றாரு? திப்பு சுல்தானை எதுக்கணும் அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள வெள்ளக்காரன் வரான். அப்ப நம்ம பாட்ட என்ன நினைக்கிறான் பாருங்க, திப்பு சுல்தான் என்ன இருந்தாலும் இங்க அவ்வளவு ஆளு நம்ம ஆளு, எப்ப வேணாலும் எடுத்து சண்டை போட்டுக்கலாம். அவனை அந்நியனை இந்த நாட்டுக்கு நுழைவிடக்கூடாதுன்ட்டு இவரா போய் திப்பு சுல்தான் படையில 1000 இளைஞரோட சேர்றாரு. அவன் அளப்பெரிய வீரத்தை, அவன் போர்க்குணத்தை, அவன் திறத்தை, நேர்மை உண்மையை பார்த்து அவனுக்கிட்ட ஓடா நிலையை தலைமையிட அமைத்து நீயே இந்த நாட்டை ஆள் என்று மன்னராக்கியது திப்பு சுல்தான் என்பதை வரலாறு மறுக்க முடியாது.